ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்திக் மேத்ஸ் கிளாஸ். நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கிராஃப் தியரி. நான் ஏன் கிராஃப் தியரியை ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, மேத்ஸில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான டாபிக் வந்து கிராஃப் தியரி தான். பட் அதுக்குன்னு கிராஃப் தியரியை அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் கிராஃப் தியரி. சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்தாலும் இட் ஹாஸ் அன் எனார்மஸ் அப்ளிகேஷன் இன் ஆல் ஃபீல்ட்ஸ். எனி ஃபிசிக்கல் சிச்சுவேஷன் கேன் பி ரெப்ரசன்டட் பை மீன்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் அப்படிங்கிறது தான் கிராஃப் தியரியோட ப்ளஸ் பாயிண்ட்டே. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கிராஃப் தியரியை செலக்ட் பண்ணேன். ஓகே, கிராஃப் தியரியை நம்ம ப்ராப்பராக படிக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஆரிஜின் என்ன, கிராஃப் தியரி எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, 1736 லியோனார்ட் யூலர் அப்படிங்கிறவர் கிராஃப் தியரியில் ஃபர்ஸ்ட்டு பேப்பர் பப்ளிஷ் பண்ணார். அது என்னன்னா, ரஷ்யாவில் கோனிக்ஸ்பெர்க் அப்படிங்கிற இடத்துல ப்ரீகல் ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருந்தது. அதில் 2 ஐலாண்ட்ஸ் இருந்தது, ஒரு பெரிய ஐலாண்ட் அண்ட் ஒரு சின்ன ஐலாண்ட். ஸோ தெர் ஆர் 4 லேண்ட் ஏரியாஸ் இன் அண்ட் அரவுண்ட் தி ரிவர். நம்ம யூலர் என்ன பண்ணார்னா, அந்த பேங்க்ஸ் ஆஃப் தி ரிவருக்கு ஏ அண்ட் பின்னு நேம் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் அந்த ஐலாண்ட்ஸ் 2க்கும் சி அண்ட் டின்னு நேம் கொடுத்தாரு. அந்த ப்ரீகல் ரிவரோட படம் இதுதான், இப்படி தாங்க இருந்தது அது. அதாவது இங்கே வந்து ஏங்கிற அந்த பேங்க்லேருந்து சிங்கிற பெரிய ஐலாண்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 பிரிட்ஜஸ் இருக்குது. அதே மாதிரி பிங்கிற பேங்க்லேருந்து சிங்கிற பெரிய ஐலாண்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 பிரிட்ஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏங்கிற பேங்க்லேருந்து டிங்கிற சின்ன ஐலாண்டை கனெக்ட் பண்ண ஒரு பிரிட்ஜும், அதே மாதிரி பியிலேருந்து டியை கனெக்ட் பண்ண ஒரு பிரிட்ஜும் இருக்குது. இந்த பெரிய ஐலாண்டு சியையும் சின்ன ஐலாண்ட் டியையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ டோட்டலி தேர் ஆர் 7 பிரிட்ஜஸ். இப்போது பசில் ஆர் ப்ராப்ளம் என்னென்னா, எனி ஆஃப் தி 4 லேண்ட் ஏரியாஸ் ஏ பி சி ஆர் டியில் ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பிக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பிரிட்ஜ் இஸ் டு பி கிராஸ்ட் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் அண்ட் தென் ரிட்டர்ன் டு தி ஸ்டார்டிங் லேண்ட் ஏரியா. இதுதான் நம்மளோட பசில் ஆர் ப்ராப்ளம். அதாவது இது நம்ம சின்ன வயசில் ஒரு கேம் விளையாண்டுருப்போம். ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து பேப்பர்லேருந்து பேனாவை கையை எடுக்காமல் வரையணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தட் இஸ் வித்தவுட் லிஃப்டிங் தி பென் ஃப்ரம் தி பேப்பர் வி ஹாவ் டு கம்ப்ளீட் தி ஃபிகர் அப்படின்னு சின்ன வயசில் நம்ம எல்லாருமே இந்த கேம் விளையாடிருப்போம். அந்த கேமும் இதுவும் ஒன்று தாங்க. இதை நம்ம யூலர் என்ன பண்ணார்னா, ஒரு கிராஃபை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணிட்டார். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணார், அந்த 4 லேண்ட் ஏரியாஸ் இருக்குல்ல, ஏ பி சி அண்ட் டின்னு, அதெல்லாம் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிட்டாரு. தட் இஸ் வெர்டிசஸாக எடுத்துக்கிட்டாரு. அந்த 7 பிரிட்ஜஸ் இருக்குல்ல, அதெல்லாம் லைன்ஸாக எடுத்துக்கிட்டாரு. அதெல்லாம் தான் எட்ஜஸ். இப்போ அப்படியே அதை ஒரு கிராஃபாக வரைஞ்சிட்டாரு. இதுதான் அந்த கிராஃப். இப்படி தான் அந்த ரெப்ரசன்டேஷன், கிராஃப் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருந்தது. அவ்வளோதாங்க, இதுதான் கிராஃபு. So, a graph means a diagrammatic representation of something which has points and lines. That's all. இதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிட்டா we will get the proper mathematical definition for a graph. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, any real life situation or physical situation can be modeled as a graph, and that's why graph theory has a number of applications in all fields. Electrical networks, social networks, communication networks, building models, land area maps and world maps, இப்படி எல்லா இடத்துலையும் கிராஃபோட அப்ளிகேஷன் நிறைய இருக்குது. ஓகே, now we shall see the proper definition of a graph in mathematics. A graph is represented as an ordered pair G equal to V, E and is defined as an ordered pair of 2 sets V and E, in which V is called the vertex set and E is called the edge set. And obviously E is a subset of V cross V and E is symmetric. Okay, நம்ம வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கோம், கிராஃப்க்கு we need 2 sets. One is vertex set and the other is edge set இல்லையா. So we shall take 2 sets first. Let us take V as a set of vertices which consisting of we can take 5 objects. The first object is Karthik, second object Vikram, next Sai, and next Kumar, and last Vijay. Okay,
So these are the 5 vertices or 5 objects in our vertex set. And then we have to take the edge set E. This is to be a subset of V cross V. So that means what? E is a relation on V. அப்போ இங்க இருக்கிற verticesல எந்த vertex கூட related or எந்த object கூட relatedங்கிறத சொல்லணும். We take E as friendship relation. ஸோ யார் கூடலாம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுதான் நான் வந்து எதில் டிஃபைன் பண்ணுறேன்? ஈங்கிற செட்டில் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இ ரெப்ரசன்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் such that E consisting of the elements or ordered pairs, யூஸ்வலாக ordered pairs எடுப்போம். சப்போஸ் கார்த்திக் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் விக்ரம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்? கார்த்திக் is a friend of Vikram. அப்போ இந்த ordered pair கார்த்திக் is related to Vikram அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ இது ஒரு ordered pair in the relation E. Next, suppose Vikram is a friend of Kumar. Na எப்படி வரும் ordered pair? Vikram, Kumar. இது ஒரு ordered pair. Next, வேறு வந்து யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம்? சாயி மேபி a friend of Vikram. So we can take that ordered pair. சாயி, Vikram. That is Sayi is a friend of Vikram. Next, maybe Vijay may be a friend of Karthik. So we should take that ordered pair. Vijay, Karthik. Okay, that's all. இவ்வளோ தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் ஆன் இ இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? கார்த்திக் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் விக்ரம் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் குமார், சாயி இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் விக்ரம் அண்ட் விஜய் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் கார்த்திக். ஸோ தெர் ஆர் 4 elements in E. That means there are 4 edges in E. ஓகே, இப்போ என்னோட எய்ம் என்ன? ஐ ஹாவ் டு ட்ரா அ கிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு V, taking V as the vertex set and E as the edge set. இல்லையா? இப்போ எப்படி நான் கிராஃப் வரையிறது அப்படின்னா, first we have to take the vertices. What are the vertices in our V, in our set V? So there are 5 vertices: Karthik, Vikram, Sayi, Kumar and Vijay. So we have to place those vertices by means of small circles only. Always we have to represent vertices by means of small circles and should not place the vertices by dots. Even though they are points, we should not put them as dots. We have to place the vertices or represent the vertices by means of small circles. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட 5 vertices இருக்குது. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? 5 vertices ப்ளேஸ் பண்ணணும். அது என்ன ஸ்ட்ரக்சரில் ப்ளேஸ் பண்ணுறோங்கிறது இஸ் இம்மேட்டீரியல், நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். எல்லாத்தையும் நீங்கள் ரவுண்டாக ப்ளேஸ் பண்ணலாம், இல்லைனா இப்படி ஸ்ட்ரைட் லைன் மாதிரி 1 2 3 4 5ன்னு இப்படியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ப்ளேஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளோட கன்வீனியன்ஸ். பட் நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்படி டாட்டாக வைக்கக்கூடாது vertices. அதுக்கு என்ன ரீசன்கிறத நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் வரைஞ்ச உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நான் சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, வாட் ஆர் ஆல் தி vertices? Karthik, Vikram. ஸோ ஒவ்வொரு வேர்டெக்ஸ்க்கும் நான் நேம் கொடுத்துக்கிறேன். கார்த்திக், விக்ரம், நெக்ஸ்ட்டு சாயி, குமார் அண்ட் விஜய். ஓகே, சாயி, குமார் அண்ட் விஜய். ஸோ 5 vertices என்கிட்ட இருந்தது. அதனால் 5 verticesஸை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பை மீன்ஸ் ஆஃப் ஸ்மால் சர்க்கிள்ஸாக நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 5 verticesக்கும் நான் நேம் கொடுத்துட்டேன். கார்த்திக், விக்ரம், சாயி, குமார் அண்ட் விஜய்னு நேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு எட்ஜஸ் நான் போடணும். எட்ஜஸ்க்கு நான் எதை பார்க்கணும்? ஈங்கிற செட்டு தான் எட்ஜ் செட்டு இல்லையா? அப்போ இந்த ஈங்கிற செட்டில் என்னெல்லாம் எட்ஜஸ் இருக்குது, என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத நான் செக் பண்ணணும். Karthik is a friend of Vikram. E represents friendship relation, friends relation இல்லையா? அதனால் இப்போ யாரெல்லாம் யார் கூட ஃப்ரெண்டாக இருக்காங்கங்கிறத நான் செக் பண்ணணும். அதனால் Karthik and Vikram are friends. So we have to join
Karthik and Vikram by means of a line. It need not be a straight line. It may not be straight line also, right? Okay, நான் இப்போ இதை ஸ்ட்ரைட் லைனாக போட்டுட்டேன். பட் எல்லாமே நான் ஸ்ட்ரைட் லைனாக போடணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் விக்ரம் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் குமார். அதனால விக்ரமையும் குமாரையும் நான் ஜாயின் பண்ணணும். ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நான் வந்து கொஞ்சம் வளைச்சி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சாயி இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் விக்ரம். சாயி இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் விக்ரம். ஸோ அந்த ரெண்டு பேரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு விஜய் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் கார்த்திக். விஜய் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் கார்த்திக். இதையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். கரெக்டாக அவ்வளோதான். என்னோடய எட்ஜ் செட்டில் எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது? 1 2 3 4 இந்த 4 எட்ஜஸ் தான் இருக்குது. அந்த 4 எட்ஜஸை நான் இங்கே வரைஞ்சிட்டேன். இவ்வளோ தாங்க கிராஃப். ஸோ நவ் திஸ் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் by means of this graph in which the vertex set consisting of 5 vertices, namely Karthik, Vikram, Sai, Kumar and Vijay, and the friends are Karthik and Vikram, Vikram and Sai, Vikram and Kumar, and Vijay and Karthik. So these are pairs of friends. இப்போ ரெண்டு pairs of friends ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த கிராஃபை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம எந்த ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் வேணாலும் நம்ம என்னவா வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஒரு கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இதில் இந்த கிராஃபில் வந்து now this graph can be represented as an ordered pair G equal to V, E, where V consisting of 5 vertices and E consisting of 1 2 3 4 edges. Okay, இப்போ நம்ம இன்னொரு graph கன்சிடர் பண்ணுவோம். Let us consider another graph G dash equal to V dash comma E dash, in which V dash consisting of the vertices. இப்போ எனக்கு இந்த மாதிரி பேராக பெருசாக கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், ABCDன்னு நம்ம வந்து இந்த ஏக்கு என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம், பிக்கு என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம், சிக்கு என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம், டிக்கு என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆப்ஜெக்டோ அந்த ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நான் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன், வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நான் பின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக மேத்தமேட்டிக்ஸில் ஷார்ட்டாக நான் ஏபிசிடின்னு வேர்டிசஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு we should have the edge set E dash as a subset of V cross V such that இப்போ நான் என்னெல்லாம் எடுத்துக்கிறேன்னா A, Bன்னு ஒரு எட்ஜ் எடுத்துக்கிறேன், A, Cன்னு ஒரு எட்ஜ் எடுத்துக்கிறேன், B, Cன்னு ஒரு எட்ஜ் எடுத்துக்கிறேன், B, Dன்னு ஒரு எட்ஜ் எடுத்துக்கிறேன், தென் A, Dன்னு ஒரு எட்ஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, இவ்வளோ எட்ஜஸ் வந்து நான் இதில் எடுத்துக்கிறேன், எட்ஜ் செட்டில் எடுத்துக்கிறேன், which is obviously a subset of V cross V. Is it clear? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம், நான் இப்படி தான் அந்த ஆர்டர்டு பேராக தான் இந்த எட்ஜஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணுமா? எந்த நெசசிட்டியும் கிடையாது. E dash can also be represented as E dash is equal to simply A, Bங்கிற ஆர்டர்டு பேரை நான் என்னவா எழுதிக்கலாம், ABன்னு நான் சிம்பிளாக எழுதிக்கலாம். அப்போது A is ரிலேட்டட் வித் பி அப்படின்னா இது இந்த ரெப்ரசன்டேஷனும் நம்மளோட கிராஃப் தியரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சேம். ஜென்ரலாக சேம் கிடையாது, பட் கிராஃப் தியரியில் A, B இஸ் அண்ட் எட்ஜ் A, B இஸ் அண்ட் எட்ஜ்னு சொல்கிறதும் AB இஸ் அண்ட் எட்ஜ்னு சொல்கிறதும் ரெண்டும் சேம். ஸோ இந்த நொட்டேஷனுக்கு பதிலாக நான் இந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். A, Bக்கு பதிலாக AB, A, Cக்கு பதிலாக AC, B, Cக்கு பதிலாக BC, அதே மாதிரி BD அண்ட் AD. இதை விட இந்த நொட்டேஷனை விட இந்த நொட்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெப்ரசன்டேஷன், ரைட்? இப்போ நான் என்ன செய்யலாம், இந்த கிராஃபை நவ் G dash equal to V dash, E dashங்கிற கிராஃபை நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம், பிக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம், டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ தட் இஸ் இப்போ G டேஷ்ங்கிற கிராஃபில் எத்தனை வேர்டிசஸ் இருக்குது? எனக்கு 4 வேர்டிசஸ், ABCDன்னு 4 வேர்டிசஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் தோஸ் 4 வேர்டிசஸ் 1 2 3 4. Don't forget that always we have to represent vertices by means of small circles instead of points, instead of dots, right? Okay, இப்போ ABCD நேம் பண்ணிடுவோம். எந்த வேர்டெக்ஸ் வேணாலும் நீங்கள் A கொடுத்துக்கலாம், B கொடுத்துக்கலாம் நேமு. நான் என்னோட கன்வீனியன்ஸ்க்கு இந்த மாதிரி ABCDன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், what are all the edges here? In E dash there are edges AB, AC, AD. AB எல்லாமே ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் மாற்றி போடுறேன், ஒன்று ஸ்ட்ரைட் லைனாக போடுறேன், இன்னொன்று ஸ்ட்ரைட் லைனாக போடாமல் கொஞ்சம் வளைச்சி போடுறேன், கர்வ்டாக போடுறேன்.
ஸோ ஏபி ஏசி ஏடி இந்த 3 வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பிசி அண்டு பிடி, ரைட்டா? பிசி பிடி. So these are the edges. Now this is the graph G dash equal to V dash comma E dash. கரெக்டா? இதுதாங்க கிராஃப் தியரி, இதுதாங்க கிராஃப். அப்போ என்ன செஞ்சுருக்கோம்? A graph should have 2 sets. One is the set of vertices and the other is set of edges. Always the set of edges should be a relation on the set of vertices, and that's why E dash is a subset of V dash cross V dash. ரைட்டா? ஓகே, நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? 2 வேர்டிசஸை எப்போவுமே ஸ்மால் சர்க்கிள்ஸாக தான் ரெப்ரசன்ட் பண்ணணும், டாட்டாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஏன்னு இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது, பிடின்னு ஒரு எட்ஜ் இருக்குது, ஏசின்னு ஒரு எட்ஜ் இருக்குது. இது ரெண்டோட இன்டர்செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ இந்த இன்டர்செக்ஷனில் ஒரு வேர்டெக்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? எல்லா வேர்டிசஸும் நம்ம ஸ்மால் சர்க்கிள்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணதுனால தான் இந்த இடத்துல நம்ம ஸ்மால் சர்க்கிள் எதுவும் இல்லை, அதனால there is no vertex here அப்படிங்கிறத நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்படி இல்லாமல் சப்போஸ் நீங்கள் இதே கிராஃபை ஏ பி சி டின்னு இப்படி 4 வேர்டிசஸ் வச்சு இதே கிராஃபை நீங்கள் இப்படி வரைஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும்? இந்த கிராசிங் ஓவர் ஆஃப் எட்ஜஸில் இந்த இடத்துல இன்டர்செக்ஷனில் நமக்கு ஒரு வெர்டெக்ஸ் இருக்கா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இங்கேயும் டாட், வெர்டெக்ஸும் டாட்டாக இருக்குது, இந்த கிராசிங் ஆஃப் எட்ஜஸ்லையும் டாட் இருக்கும் யூஸ்வலாக. அப்போ இந்த இடத்துல வெர்டெக்ஸ் இருக்கா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்மால் சர்க்கிளாக ரெப்ரசன்ட் பண்ணாதீங்க. எப்போயுமே ஒரு கிராஃபை வந்து கிராஃபில் இருக்கிற வேர்டிசஸை வந்து டாட்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணாதீங்க, ஸ்மால் சர்க்கிள்ஸாக மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதுதான். அப்போ இந்த கிராஃபில் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், there are only 4 vertices. இங்கே ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது. பட் ஹியர் there is no vertex. ஏன்னா இங்கே எதுவும் ஸ்மால் சர்க்கிள் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் ஸ்மால் சர்க்கிள்ஸாக மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், டாட்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். ஓகே, சரி. இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சிட்டோம். கிராஃபில் வெர்டெக்ஸ் செட் இருக்குது, எட்ஜ் செட் இருக்குது, அது ரெண்டையும் பார்த்து நம்ம படத்தை வரைஞ்சிட்டோம். இப்போ ஏபி அப்படிங்கிற ஒரு எட்ஜ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? இங்கே இந்த கிராஃபில் ஏபின்னு ஒரு எட்ஜ் இருக்குது. இப்போ ஒரு எட்ஜை பற்றி என்னெல்லாம் நம்மலாம் விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ஏபிங்கிற ஒரு எட்ஜுக்கு A and B are the end vertices of the edge AB. So for this edge AB, A and B are the end vertices. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம்? The edge AB incident on the vertices A and B. So ஏபிங்கிற எட்ஜுக்கு எதெல்லாம் எண்ட் வெர்டிசஸ்? ஏயும் பியும் தான் எண்ட் வெர்டிசஸ் ஆப்வியஸ்லி. நெக்ஸ்ட் இன்னும் வேறு என்ன சொல்லலாம் இதை பற்றி? இப்போ இந்த ஒரு எட்ஜை பற்றியே நம்ம 2-3 விஷயங்கள் சொல்கிறோம். ஏபிங்கிற எட்ஜோட எண்ட் வெர்டிசஸ் ஏ அண்ட் பி. இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? ஏபிங்கிற எட்ஜு இன்சிடென்ட் ஆன் தி எண்ட் வெர்டிசஸ், போத் தி எண்ட் வெர்டிசஸ் ஏ அண்ட் பி. ஏபிங்கிற 2 வெர்டிசஸ் கூட வெர்டிசஸில் ஏபிங்கிற எட்ஜு இன்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு the edge AB connects the vertices A and B. The edge AB connects the vertices A and B. ஸோ இத்தனை விஷயங்கள், ஒரே ஒரு எட்ஜ் ஏபிங்கிற எட்ஜை பற்றி இத்தனை விஷயங்கள் சொல்லலாம். அந்த எட்ஜோட எண்டு வெர்டிசஸ் என்னெல்லாம்? ஏ அண்ட் பி. இந்த எட்ஜ் ஏபி எங்கே இன்சிடென்ட் ஆகுது? ஆன் தி வெர்டிசஸ் ஏ அண்ட் பியில். இந்த எட்ஜ் ஏபி என்ன செய்யுது? இட் கனெக்ட்ஸ் தி வெர்டிசஸ் ஏ அண்ட் பி. இந்த மாதிரி ஒரு எட்ஜை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியும், ரைட்டா? இன்னொரு முக்கியமான விஷயம் கிராஃபில் சொல்கிறதுக்கு, இப்போ ஒரு எட்ஜ் அப்படின்னா 2 வெர்டிசஸ் தான் கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு வெர்டெக்ஸு அதோடையே ஒரு எட்ஜ் மூலமாக கனெக்ட் ஆகலாம். அப்போ அந்த மாதிரி டைப் ஆஃப் எட்ஜுக்கு பேர் லூப். இப்போ லூப்பை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? எ லூப் மீன்ஸ்
an edge which connects a vertex to itself. அப்போ இந்த லூப் இது வந்து இப்போ ஒரு லூப் A to Aவையே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் கால்டு லூப்பு. அப்போ நான் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? எய்தர் பை மீன்ஸ் ஆஃப் தி ஆர்டர்டு பேர் A, A ஆர் சிம்ப்ளி AA. அப்போ என்ன செய்யலாம்? ஒரு எட்ஜ் அப்படின்னாலே ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்டிசஸ் தான் கனெக்ட் பண்ணணும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது. இட் கேன் கனெக்ட் எ வேர்டெக்ஸ் டு இட் செல்ஃப். அப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் எட்ஜுக்கு பேர் லூப். ஓகே, இப்போ லூப் போக இன்னும் வேறு என்ன மாதிரி எட்ஜஸ் எல்லாம் ஒரு கிராஃபில் இருக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஆஃப் வேர்டிசஸ்க்கு நடுவில் ஏபிக்கு நடுவில் ஒரே ஒரு எட்ஜ் இருக்குது, பிசிக்கு நடுவில் ஒரே ஒரு எட்ஜ் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பேர் ஆஃப் வேர்டிசஸ்க்கு நடுவில் ஒரு எட்ஜ் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் எந்த நெசசிட்டியும் கிடையாது. சம்டைம்ஸ் we may have more than one edge connecting one pair of vertices. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் பி அண்ட் சிங்கிற இந்த ரெண்டு வேர்டிசஸ்க்கு நடுவில் நான் வந்து எத்தனை எட்ஜஸ் போட்டிருக்கேன்? 1 2 3 3 எட்ஜஸ் போட்டிருக்கேன். அப்போ ஒரே ஒரு பேர் ஆஃப் வேர்டிசஸ்க்கு நடுவில் இஃப் தேர் ஆர் மோர் தேன் ஒன் எட்ஜ் then this type of edges are called multiple edges. Multiple edges or parallel edges னு சொல்லலாம். Multiple edges or parallel edges. So more than one edge between a pair of vertices இருந்தாலே அது வந்து parallel edges. So இப்போ ஒரு கிராஃபில் இந்த மாதிரி லூப்ஸோ ஆர் மல்டிபிள் எட்ஜஸோ ஆர் ரெண்டுமோ இருந்ததுன்னா அந்த மாதிரி கிராஃப்க்கு பேர் நான் சிம்பிள் கிராஃப். நான் சிம்பிள் கிராஃப். அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அ சிம்பிள் கிராஃப். ஸோ லூப்பும் இல்லை, பேரலல் எட்ஜஸும் இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்லி ஒன் எட்ஜ் தான் இருக்குது பிட்வீன் அ பேர் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் லூப்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா, அந்த மாதிரி பேரலல் எட்ஜஸும் இல்லை ஆர் மல்டிபிள் எட்ஜஸும் இல்லை லூப்ஸும் இல்லை அப்படின்னா அந்த கிராஃப்க்கு பேர் சிம்பிள் கிராஃப். இப்போ இது வந்து நாட் அ சிம்பிள் கிராஃப். ஏன்னா எனக்கு லூப்பும் இருக்குது பேரலல் எட்ஜஸும் இருக்குது. அப்போ லூப்போ ஆர் பேரலல் எட்ஜஸோ ஆர் ரெண்டுமோ இருந்ததுன்னா அது வந்து நான் சிம்பிள் கிராஃப். இது எதுவுமே இல்லை அப்படின்னா சிம்பிள் கிராஃப். அப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஆன் சிம்பிள் கிராஃப் தான். நான் சிம்பிள் கிராஃபில் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. அப்போ நம்மளோட கிராஃபில் என்ன இருக்கக்கூடாதுன்னா சிம்பிள் கிராஃபில் லூப்ஸும் இருக்கக்கூடாது, பேரலல் எட்ஜஸும் இருக்கக்கூடாது. இது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்போயுமே ஒரு கிராஃபில் வந்து ஏதாவது எட்ஜஸ் இருந்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. வெர்டெக்ஸ் செட்டு கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் ஒரு வெர்டெக்ஸ் ஆகுது இருக்கணும். பட் எட்ஜஸ் செட்டு மே ஆர் மே நாட் பி எம்டி. சம்டைம்ஸ் எம்டியாக இருக்கலாம் ஆர் சம்டைம்ஸ் நான் எம்டியாக இருக்கலாம், நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கலாம். அப்போ எம்டியாக இருந்தால் எட்ஜ் செட் எம்டியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெர்டிசஸ் மட்டும் இருக்குது ஆனால் எட்ஜஸே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கிராஃப்க்கு பேர் நல் கிராஃப். நல் கிராஃப்னு சொல்லலாம் ஆர் எம்டி கிராஃப்னு சொல்லலாம். அப்போது ஒரு கிராஃபில் எட்ஜ் செட்டு எம்டியாக இருக்குது, ஒன்லி வெர்டிசஸ் ஆர் தேர் அப்படின்னா தட் டைப் ஆஃப் கிராஃப் இஸ் கால்டு நல் கிராஃப் ஆர் எம்டி கிராஃப். அண்ட் அதர் கிராஃப்ஸ் ஆர் நான் நல் கிராஃப்ஸ் ஆர் நான் எம்டி கிராஃப்ஸ். ஓகே ஓகே இப்போ இதோட நம்ம இந்த கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம், வைண்ட் அப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் திங்ஸ் இன் கிராஃப் தியரி எல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.